بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அகிலங்களை எல்லாம் படைத்தாளுகின்ற வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் படைத்தவன் தன்னிகரற்றவன் தனக்குரிமை இல்லாதவன். அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் நேர்வழியையும் வேண்டியிருக்கின்றோம். அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை எவராலும் வழிநடத்தி விட முடியாது. அவன் யாருக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவர்களுக்கு வேறு எவராலும் நேர்வழி காட்டிவிடவும் முடியாது. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன், உறுதியாக நம்புகின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் திருத்தூதரும் அவர்கள் நான் சாட்சி கூறுகின்றேன், உறுதியாக நம்புகின்றேன். வார்த்தைகளில் எல்லாம் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருமறை குர்ஆனாகும். வழிகாட்டுதல் எல்லாம் மிகச்சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கத்திலே மிகவும் மோசமானதும் கீழ்த்தரமானதும் எதுவென்றால் மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட விதேயத்துவம் தான். மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு காரியமும் விதத்தாகவும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். புனித ஜும்மா கிழமை நிறைவேற்றுவதற்காக நேரகாலத்தோடு நோன்பு இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வல்லநாயன் எதையெல்லாம் நம் வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு தன் தூதர்கள் மூலம் ஏறினானோ அவற்றை எடுத்துக் கொள்ளுமாறும் எதுவெல்லாம் கூடாத எங்களை தடுத்தானோ அதில் விலகிக் கொள்ளுமாறும் முதலாவது எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா எனும் இறையச்சத்தை கொண்டு நல்லுபதம் செய்து வருகின்றேன். இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் ஏற்கனவே நாம் இதே இடத்தில் வைத்து பார்த்த ஒரு விஷயம்தான் மனிதன் மறதியாளரின் அடிப்படையில் அடிக்கடி ஞாபகமூட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளையும் இந்த ஜும்மாவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஏனெனில் நாம் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், பொதுவாக 1 மணிக்கு சரியாக உங்களுடைய ஜும்மா ஏற்கும் ஆரம்பமாக கொண்டிருந்தது. ஆனால் காலப்போக்கில் 1:10, 1:15, சில வேளை 1:20 ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் வரக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே நேர காலத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். 1 மணிக்கு முன்னதெல்லாம் ஒரு 2-3 சப்புகளை நாங்கள் இங்கு பார்க்க முடியுமாக இருந்தது. 2-3 பேரை வைத்துக் கொண்டு ஆரம்பிக்க முடியாது. எனவே நேர காலத்தோடு வந்தால் தான் ஆரம்பிக்க முடியும் என்ற அடிப்படையில் ஆட்கள் வரும் வரை பார்த்து இந்த ஜும்மாவுடைய நேரம் பிந்திக் கொண்டே செல்வதை நாங்கள் அறிகின்றோம். ஆனால் இப்பொழுது விண்டனுடைய காலம் அதிகம் தாமதப்படுத்தவும் முடியாது. 2 மணி 2 காலத்துக்கெல்லாம் அசருடைய நேரம் வந்து விடுவதனால் நேரத்தோடு இந்த ஜும்மாவை நாங்கள் நடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனவே இதனுடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி எங்கள் உள்ளத்திலே நிறுத்தி இந்த சிறப்புகளை நாம் அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு தரக்கூடிய இந்த முக்கியமான இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்ற வேண்டும் என்ற துஆவோடு இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். முதலாவது எங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளிக்கிழமை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், எங்களுக்கு முன் 2 சமுதாயத்தவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கும் சிறப்பு வழிபாட்டு நாட்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அதில் சனிக்கிழமையை யூதர்களின் சிறப்பு வழிபாட்டு நாளாகவும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களின் சிறப்பு வழிபாட்டு நாளாகவும் அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னிருந்த அந்த சமுதாயத்துக்கு ஆக்கி கொடுத்திருந்தார். ஆனால் காலத்தால் நாம் தான் பிந்தியவர்களாக இருக்கின்றோம். இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பிந்தியவர்களாக இந்த முஹம்மது நபி அவர்களுடைய உம்மத் இருப்பதனால் காலத்தால் நாங்கள் பிந்தியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த வணக்க வழிபாட்டுகளை அல்லாஹ் தந்தானே,
இந்த நாள் விஷயத்திலே நாங்கள் முந்தியவர்களாக இருக்கின்றோம். அதாவது வெள்ளிக்கிழமை அல்லாஹ் எங்களுக்கு தந்ததன் மூலம் வெள்ளிக்கிழமை அடுத்துதான் சனிக்கிழமை வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. எனவே நாம் காலத்தால் பிந்தியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை தந்ததன் மூலமாக நாம் அந்த சிறப்பிலே அந்த வழிபாட்டு தினத்தை அடைந்து கொள்வதிலே முந்தியவர்களாக இருக்கின்றோம் என்ற விஷயத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து இந்த ஜும்மா எனும் கடமையை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு தந்ததற்கு சில காரணங்கள் இருக்கின்றது. அதை நாம் ஹதீஸ்களை தேடி பார்த்தால் அதிகமான இடங்களிலே புகாரி முஸ்லிமோட கிரந்தங்களிலும் சரி இன்னும் பிற ஹதீஸ் கிரந்தங்களில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமைக்கு என்று அதிகமான சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதில் ஒரு இடத்தில் நபிகள் சொல்கிறார்கள், இந்த சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே மிக சிறந்த ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான். அது நாட்களில் இந்த பகலுடைய ஒவ்வொரு நாட்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாள் சூரியன் வந்து கொண்டிருக்கிறது, அதே சூரியன் தான் வருகிறது, எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே மிக சிறந்த ஒரு நாள் இருக்கும் என்றால் அது வெள்ளிக்கிழமை தான் என்ற விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இந்த வெள்ளிக்கிழமையில் தான் மனித குலம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாள். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாள் என்று சொன்னால் அன்றுதான் மனித குலம் ஆரம்பமாகிறது. முதல் மனிதனை அல்லாஹ் படைக்கின்றான். அந்த ஆதம் நபியிலிருந்து தான் இந்த மனித சமுதாயம் பரவி பெருகி இன்று பல கோடி மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு நாளும் வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறது. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் தஆலா சூனச்சோலையிலே அங்கே நுழைவிக்க செய்கிறான். அந்த நுழைவதற்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் சொர்க்கத்துக்கு அவர்கள் படைத்த பின்னர் அனுப்பப்பட்டார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். அதே போல அங்கே அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கட்டளையை மீறியதன் காரணமாக அங்கிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய துணைவியார் இந்த பூமிக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள், அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அப்படி வெளியேற்றப்பட்ட நாளும் இந்த வெள்ளிக்கிழமையாக இருந்திருக்கிறது. ஒரு வாரங்கள் அங்கே இருந்திருப்பார்கள். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அங்கே அல்லாஹ் தஆலா உள்ளே அனுப்புகிறான். அதற்கு பிறகு அங்கே அவர்கள் செய்த ஒரு தவறின் காரணமாக அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நாளும் இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான். அதே போல அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அவர்கள் தான் செய்த பாவத்தை நினைத்து அழுதல் அல்லாஹ்விடம் துஆ செய்து மன்றாடினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது கால ரப்பனா லலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுன மினல் ஹாஸிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், அநீதி இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லையானால் நாங்கள் நஷ்டவாளிகள் என்றும் ஆகிவிடுவோம் என்ற அந்த துஆவை அவர்கள் செய்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்னை அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த துஆவை மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான். அவருடைய அந்த தவற்றை அவர்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த மன்னிப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான். அதே போல நாங்கள்லாம் நம்பியிருக்கிறோம், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று நாங்கள் எல்லோரும் நம்பியிருக்கின்றோம். அந்த உலக முடிவு நாள் நிகழக்கூடிய ஒரு நாளும் இந்த வெள்ளிக்கிழமையாக கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட சிறப்புகளை எல்லாம் தன்னகத்தை கொண்ட ஒரு நாளிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த ஜும்மா கடமை நிறைவேற்ற எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றார். அதே போல இந்த வெள்ளிக்கிழமை பற்றி நாம் இன்னும் பார்ப்போம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இது ஒரு சிறிய பெருநாளை போன்ற ஒரு நாள். அதாவது நாங்கள் பெருநாள் தினத்திலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வோமோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், பெருநாளுடைய தினத்திலே நோன்பு நோற்பது ஹராமாக இருக்கிறது. எந்த முஸ்லிமும் பெருநாளுடைய நாளிலே நோன்பு நோக்க முடியாது, நோன்பு நோக்க கூடாது. ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை மட்டும் ஒருவர் தேர்ந்தெடுத்து நோன்பு நோற்பதற்கு தடை விதிக்கிறார்கள். யாராவது நோன்பு நோப்பதாக இருந்தால் வியாழனும் வெள்ளியும் சேர்த்து வைக்க வேண்டும், அல்லது வெள்ளியும் சனியும் சேர்த்து வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மாத்திரம் தேர்ந்தெடுத்து இந்த நாளிலே நோன்பு வைப்பதை நபி அவர்கள் தடுக்கிறார்கள். எனவே அதாவது பெருநாள் தினத்திலே நோன்பு வைக்கவே கூடாது. முன்னாள் ஒரு நாளோ பின்னால் சேர்த்து வைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அதற்கு சமமான ஒரு நிலையில் நபி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையிலே ஏன் நோன்புக்கு தடை செய்யணும்னு சொன்னால், இந்த நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் சுவையான உணவுகளை சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது இது போன்ற சில விஷயங்களை செய்வதற்கு இந்த நாளிலே அனுமதி இருக்கிறது.
அதே போல இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த ஒவ்வொரு பருவமடைந்த ஆண் பெண் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் என்ற ஒரு கடமையை இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. முஸ்லிமிலே வரக்கூடிய 1535 நாங்கள் பார்த்தால் பருவமடைந்த ஒவ்வொருவர் மீதும் இந்த வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமையாக இருக்கிறது. அதாவது பொதுவாக கடமையான குளிப்புள்ளவர்கள் அவர்கள் கண்டிப்பாக குளிக்க வேண்டும், எந்த நாளாக இருந்தாலும் சரி. அது அல்லாமல் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு நாளாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையை ஒரு அடைந்துவிட்டால் அவர் சுத்தமாக இருந்தாலும் சரி, அவருடைய உடம்பிலே அழுக்கு இல்லாவிட்டாலும் சரி, அவருக்கு குளிப்பு கடமை இல்லாவிட்டாலும் சரி, இந்த வெள்ளிக்கிழமை அடைந்ததன் காரணமாக அவர் குளித்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டளை இஸ்லாம் பிறப்பிக்கிறது. வாரத்தில் ஒரு நாளாவது குளிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான். வேறு எந்த மார்க்கத்தை எடுத்து பார்த்தாலும் இத்தகைய கட்டளைகள் இருக்காது. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் வளமையாக குளிக்கக்கூடிய வழக்கம் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் தனியாக ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். வேற ஏதாவது வேலை காரணமாக சோழி காரணமாக நாங்கள் தவற விட்டு விடாமல் இதனை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று நாங்கள் உள்ளத்தில் எடுத்தோம் என்று சொன்னால் இதனை தவற விடாமல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்பா பிரசங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜும்மா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் தாமதமாக வருகின்றார்கள். ஜும்மாவெல்லாம் ஆரம்பமான பிறகு கொஞ்சம் தாமதமாக வருகின்றார்கள். வருகின்ற போது இவர்கள் மிம்பரில் இருந்தவாறு கேட்கிறார்கள், சிலருக்கு என்ன நடந்து விட்டது, இந்த ஜும்மாவுக்கெல்லாம் தாமதமாக வருகிறார்களே என்று சொன்ன உடனே உஸ்மான் அவர் சொல்கிறார்கள், நான் வேறொரு சோழி காரணமாக கொஞ்சம் தாமதமாகிவிட்டேன். பாங்கசத்தம் கேட்ட உடனே உழுவு செய்து கொண்டு அப்படியே பள்ளிக்கு வந்து விட்டேன் என்று சொன்ன உடனே உமர் அவர்கள் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் ஜும்மாவுக்கு நீங்கள் செல்லும் பொழுது குளித்துக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா? அதாவது அவர் குளிக்காமல் உழுவு மட்டும் செய்து கொண்டு அவசரமாக பள்ளிக்கு வந்து விட்டார். அதை அறிந்தவுடன் என்ன சொல்கிறார், வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் ஜும்மாவுக்கு வரக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயமாக இருப்பதனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல இந்த நாட்களிலே ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு சிறு பெருநாள் என்ற அடிப்படையில் நாம் அதிசயம் சில விஷயங்களை பார்க்க முடியும். என்னவென்று சொன்னால் இருப்பதிலேயே நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வது. வெள்ளிக்கிழமையாக பார்த்து ஒரு பழைய சிட்டி போட்டு விடக்கூடாது. எங்களிடம் இருக்கின்ற ஆடைகளில் நல்ல ஆடை அணிந்து கொள்வது ஒரு முக்கியமான சொத்தாக இருக்கிறது. அதே போல இன்றைய நாளிலே இந்த வெள்ளிக்கிழமையிலே தலைக்கு எண்ணெய் தேய்த்துக் கொள்வது, தலை அழகாக வாரிக்கொள்வது ஒரு முக்கியமான சொத்தாக இருக்கிறது. வளமையாக செய்யக்கூடிய வழக்கம் சிலருக்கு இருக்கும். இல்லாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் நபியர்களுடைய ஒரு கட்டளை இருக்கிறது. புகாரிலே 883 ஹதீஸிலே நாம் இதனை பார்க்கலாம். தலைக்கு எண்ணெய் தேய்த்துக் கொள்வதும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை. அதாவது இந்த வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இதற்கு ஒரு கவனம் செலுத்த வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை முக்கியமான ஒரு நாளாக ஒவ்வொரு நினைக்க வேண்டும் என்று நபியவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்கிறோம். எனவே இந்த நாளிலே தலைக்கு எண்ணெய் தேய்த்துக் கொள்வது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல நறுமணம் பூசுவது, இந்த நறுமணம் பூசுகின்ற விஷயத்திலும் நாங்கள் மற்ற நாட்களில் பூசக்கூடியவர்களாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாங்கள் குளித்து விட்டு புத்தாடைகளை அணிந்து கொண்டு நாங்கள் தலைகளை வாரிக்கொண்டு இந்த நறுமணம் பூசுவதையும் ஒரு சுன்னத்தான ஒரு காரியமாக, ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இதுவும் ஒரு சுன்னத்தான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மனதில் எடுத்து இந்த வெள்ளிக்கிழமையில் நாங்கள் இதை கண்டிப்பாக செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மற்ற நாட்களில் மறந்துவிட்டாலும் வெள்ளிக்கிழமை நான் மறக்க மாட்டேன் ஏனென்றால் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நறுமணம் பூசுவதை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உள்ளத்திலே எடுத்தோம் என்று சொன்னால் இந்த சுன்னத்தை நாங்கள் ஹயாத்தாக்கி நன்மைகளை கிடைத்துவிடும். அதே போல இந்த ஜும்மா நாளிலே செய்ய இந்த ஜும்மா கடமை என்று ஒன்று இருக்கிறது. இது போக இன்னும் சில முக்கியமான அமல்களை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் எங்களை நோக்கி வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையிலே நபி அவர்கள் எங்களுக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறார்கள். அதிலே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வது. ஏனைய நாட்களிலும் ஸலவாத் சொல்லலாம், ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் விசேஷமாக சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஸலவாத் சொல்வதை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆனில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, இந்த அல்லாஹ் இந்த நபி மீது அருள் புரிந்து விட்டான், மலக்குமார்களும் இவருக்காக வேண்டி துஆ செய்கின்றனர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே எனவே நீங்களும் இந்த நபி மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சாதாரணமாக இல்லாமல் எப்படி எந்த குர்ஆன்களை தொழ சொல்கிறதோ, எந்த குர்ஆன்களை நோன்பு சொல்கிறதோ அதே குர்ஆன்களுக்கு சொல்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். எனவே ஸலவாத் சொல்வது கடமையான ஒரு விஷயம். அந்த ஸலவாத் சொல்லுகின்ற அந்த விஷயத்திலே வெள்ளிக்கிழமை
நாங்கள் செய்வதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னுடைய சமுதாய மக்கள் செய்கின்ற நல்லவர்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எனவே நீங்கள் இங்கு அதிகம் ஸலவாத் சொல்லுங்கள். ஸலவாத் சொல்வது ஒரு பொதுவான கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நீங்கள் அதிகம் 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 ஸலவாத்தை சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமையில் தான் எனக்கு என்னுடைய சமுதாய மக்கள் செய்கின்ற நல்லவர்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படும் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அது எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும்? அவர் தான் மரணித்து விட்டாரே, அவருக்கு உலகத்தை பார்க்க முடியாது, அவருக்கு ஒரு திரை இருக்கிறது உலகத்தை பார்ப்பதற்கு என்றால் எப்படி உங்களுக்கு அதை எடுத்து காட்டப்படும் என்று கேட்ட உடனே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கென்று அல்லாஹ் தஆலா மலக்குகளை நியமிக்கின்றார். நாங்கள் ஸலவாத் சொன்னோம் என்று சொன்னால் மலக்குமார்கள் அதனை எடுத்து சென்று நபி அவர்களிடம் அதனை ஒப்புவிக்கிறார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்காக ஸலவாத் சொன்னார், இன்னும் நல்லவர்களை உங்களுக்கு செய்தார் என்பதை எத்தி வைக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த அதிசயத்தை விளக்கிக் கொள்கிறோம். எனவே ஸலவாத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அத்தஹியாத்திலே வரக்கூடிய ஸலவாத் மிக சிறந்த ஒரு ஸலவாத்தாக இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸலவாத் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு ஸலவாத்தாக இருக்கிறது. எனவே அந்த ஸலவாத்தை நாங்கள் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இந்த வெள்ளிக்கிழமை பயன்படுத்த வேண்டும். அதே போல நபி அவர்கள் இன்னும் சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 முறை அருள் புரிகின்றான். ஒருவனை நாங்கள் ஒரு 2 செகண்ட்கள் செலவழித்து சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்துக்கு கிடைக்கின்ற சிறப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நாங்கள் ஒரு முறை ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்கள் மீது 10 முறை அருள் புரிகின்றான். நாங்கள் ஒவ்வொருவரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு முக்கியமானது என்று எங்களுக்கு தெரியும். எனவே இந்த நாளை பொறுத்த வரையில் நாங்கள் வேஸ்ட் ஆக்கி விடாமல், இந்த நாள் என்று சொன்னால் வியாழக்கிழமை மாலையிலிருந்து இந்த நாள் ஆரம்பமாகிறது. அதாவது வியாழக்கிழமை மாலையிலிருந்து வெள்ளிக்கிழமை மாறி போறை. அப்ப ஏற்கனவே இந்த நாள் முதல் நாள் நேற்றிரவில் இருந்து ஆரம்பமாகி இன்று மாறி வரைக்கும் இருப்பதனால் எங்களுக்கு முடியுமான போதெல்லாம் இதை சொல்வதற்கு நாங்கள் பெரிய சிரமமெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய வேலையோடு வேலையாக செய்து கொள்ளலாம். நாங்கள் டிரைவ் செய்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த ஸலவாத்தை சொல்லிக் கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஸலவாத்தை அதிகமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொரு முறை ஸலவாத்தை சொல்லும் பொழுதும் அல்லாஹ்வுடைய அந்த அருள், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் எங்களுக்கு 10 முறை கிடைக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் அதிகம் 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 அடைந்து கொள்ள ஆசைப்படுவோம் என்று சொன்னால் நாங்கள் அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை நபி சொன்னார்கள், இந்த வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் ஏதேனும் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அதை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றாமல் இருப்பதில்லை. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆ உடைய நேரம் இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல அந்த மாரியிலிருந்து மாரி வரைக்குமான அந்த நேரத்தில் அந்த முழு நாளில் ஒரு சிறிய நேரம் இருக்கிறது. சிறிய நேரம் என்பதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், இது மிகவும் ஒரு சிறிய ஒரு மிகவும் குறுகிய நேரமாக இருக்கும் என்ற விஷயத்தை இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள். எனவே இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அது ஒரு சிறிய நேரம், குறுகிய நேரம். அந்த நேரத்திலே நாங்கள் எதையெல்லாம் கேட்போம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நாங்கள் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு அமல் என்னவென்று சொன்னால் அதிகமாக துஆ செய்வது. அதிகமாக துஆ செய்வது. இந்த துஆ செய்வதை பொறுத்தவரைக்கும் எங்களிடத்தில் அதிகமாக பொதுவாக காணப்படுகிறது. பொதுவாக ஃபர்து தொழுகைக்கு பின்னாலும் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ இருக்கிறது. ஆனால் அதிலையும் நாங்கள் மிகவும் கவனம் செலுத்துவதை நாங்கள் விட்டுவிட்டிருக்கின்றோம். தனித்தனியே ஒரு துஆ செய்து கொள்ள வேண்டிய அந்த முக்கியமான அமலை நாங்கள் கொஞ்சம் பொதுவாக விட்டிருக்கிறோம். எனவே இதிலே நாங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள், துஆ செய்வதுதான் நல்ல அமலாகும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் அந்த துஆதான் ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. பொதுவாக தொழுகை எடுத்துக்கொண்டால், வேறு வேறு அமல்களை எடுத்துக்கொண்டால் அது சில வேளை ஒரு சடங்காக நாங்கள் நிறைவேற்றி விடுவோம். ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, தக்கல் கட்டி சாலம் கொடுக்கும் வரைக்கும் ஏதோ ஓதி நாங்கள் முடித்து விடுவோம். ஆனால் துஆ செய்கின்ற போது ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமை அல்லாஹ் தஆலாவிடம் ஒப்புவிக்கின்றான். பொதுவாக மனிதன் தன்னுடைய இயலாமையை யாரிடமும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அது மனிதனுடைய ஒரு பலவீனமாக இருக்கிறது. அவன் யாராக இருந்தாலும் நான் தான் பாடசாலை என்று காட்டிக் கொள்வதில் ஒருவர் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நாங்கள் அடுத்த எப்படி கேட்கின்றோம், யா அல்லாஹ் என்னால் எதுவும் முடியாது, நீ என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை, நீ நாடினாலே தவிர என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த விஷயத்தை நாங்கள் வாயால் ஒப்புவிக்கின்ற போது உன்னுடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும். எனக்கு முடியாது, நான் பலகீனமானவன் தான் என்ற அந்த அந்த அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் சரியான தொடர்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த துஆவாக இருக்கிறது. எனவே துஆ கேட்பதை நாங்கள் அதிகம் அக்கறை செலுத்த வேண்டும். அந்த துஆ கேட்பதற்குரிய சிறந்த ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல
இந்த ஜும்மா கடமை எடுத்துக்கொண்டால் இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய முக்கியமான ஒரு அமல் ஜும்மாவா இருக்கிறது. இந்த ஜும்மா கடமை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஜும்மா ஆரம்பமானதுக்கு ஒரு சிறிய வரலாறு இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் பேசணுமா இருக்கும். அதாவது எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலத்திலே மக்காவுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரச்சாரம் செய்வதிலே மிகவும் சிரமங்களை எதிர்நோக்கினார்கள். அவர்களுக்கு பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. காபிர்களெல்லாம், பக்கத்து காபிர்களால் குறைஷிகள் எல்லாம் மிக அதிகமான தொல்லைகளை அவர்கள் சந்தித்து வந்தார்கள். எனவே இப்படி இருக்கும் நிலையிலே வெளியூர்களில் இருந்து ஹஜ்ஜுடைய காலங்களிலே மக்கள் எல்லோரும் கௌபாவுக்கு வரக்கூடிய வழக்கம் அன்றிலிருந்தே இருந்தது. ஹஜ்ஜுக்காக வேண்டி அதிகமான மக்கள் வந்து மக்காவிலே ஒன்று கூடுவார்கள். அப்போ ஒன்று கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், மக்களோடு மக்களாக கலந்து, யாரென்று வெளியூர் ஆளுக்கு தெரியாது, அவரோடு கலந்து இவர்கள் பிரச்சாரத்தை செய்வார்கள். வரக்கூடிய மக்களுக்கு இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த சத்திய கொள்கையை அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது மதீனாவிலிருந்து ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு ஹஜ்ஜுக்காக வருகிறது. வந்தபோது நபி அவர்கள் இந்த சத்திய கொள்கையை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சத்திய கொள்கையை, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை சொன்ன உடனே அவர்கள் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அதை கேட்டுவிட்டு திரும்பி செல்கிறார்கள். திரும்பி செல்லும் பொழுது இவர்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இவர் சொல்லுகின்ற விஷயம் சரியாகத்தான் இருக்கிறது, நல்ல கொள்கை தான் சொல்லுகிறார் என்ற எண்ணத்திலே எதையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அப்படியே சென்று விடுகிறார்கள். சென்று விட்டு அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது, ஏனென்றால் இடையிலே வந்து சந்திக்க முடியாது, நபி அவர்களை சந்திப்பதற்கு வருவதாக என்று யாராவது அறிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் பெரும் துன்பத்தை எல்லாம் சந்திக்க வேண்டி வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலநிலையாக இருந்ததனால் அந்த ஹஜ்ஜுடைய காலம் வரும் வரைக்கும் அவர்கள் வெயிட் பண்ணி இருந்து விட்டு அடுத்த முறை வரும்பொழுது இன்னும் 6 பேரை சேர்த்து கொண்டு 12 பேர் கொண்ட ஒரு குழு இந்த மக்காவை நோக்கி வருகிறது. இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே மக்காவை நோக்கி வருகிறார்கள். வந்து நபியர்களிடத்திலே அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே வருகிறார்கள். இந்த ஒரு வருட காலத்தில் அவர்கள் இந்த இன்னும் ஒரு 6 பேரையும் தயார் செய்து கொண்டு, ஏற்கனவே இந்த 6 பேர் சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் உலகளவில் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இந்த கொள்கையை இன்னும் 6 பேருக்கு அவர்கள் எடுத்துச் சொல்லி எல்லாம் மொத்தமாக 12 பேர் கொண்ட ஒரு குழுவினர் மக்காவுக்கு ஒரு ஹஜ்ஜுடைய காலத்தாக அடுத்த வருடம், முதல் வருடம் இந்த 6 பேர் கொண்ட இந்த குழு வந்து போன விஷயம் நடக்கிறது. அடுத்த வருடத்திலே வரக்கூடிய நேரத்தில் 12 பேர் கொண்ட இந்த குழுவினர் வருகிறார்கள். வந்து நபி அவர்களிடத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இந்த 12 பேரும் தான் மதீனாவிலே நபி அவர்கள் சென்று ஒரு ஆட்சி அமைத்து இஸ்லாமிய தலைமையம் எல்லாம் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் தான் இந்த 12 முக்கியமான சஹாபாக்கள். அதிலே அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையிலே இந்த குழு வருகிறது. அப்ப இஸ்லாத்தை எல்லாம் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு நபி அவர்கள் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், மக்காவிலே எங்களால் ஜும்மா தொழ முடியவில்லை, நீங்கள் மதீனாவுக்கு சென்று நீங்கள் ஜும்மா தொழுகை நடத்துங்கள் என்ற கட்டளையை பிறப்பிக்கிறார்கள். நாங்கெல்லாம் விளங்கி இருப்போம், முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஜும்மாவை ஆரம்பித்தார்கள் என்று நினைத்திருப்போம். அந்த பாக்கியத்தை ஒரு சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். நபி அவர்கள் ஆரம்பிக்கவில்லை, அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள், நீங்கள் இங்கிருந்து சென்று உங்களுடைய ஊரிலே உங்களுடைய இடத்திலே நீங்கள் இந்த ஜும்மாவை நடத்துங்கள் என்ற கட்டளையை பிறப்பித்த உடனே அவர்களும் அங்கு சென்று மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 1 மைல் தொலைவில் உள்ள ஒரு பகுதியிலே, ஒரு கற்களும் நீரோடைகள் நிறைந்த ஒரு பகுதியிலே, ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்திலே முதலாக ஜும்மா தொழுகை நடக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 40 பேர் வரையானவர்கள் அந்த ஜும்மாவிலே கலந்து கொள்கிறார்கள். எனவே இதுதான் ஜும்மா ஆரம்பமான ஒரு வரலாறாக இருக்கிறது. இரண்டாவது ஜும்மா நடந்தது பஹ்ரைன் நாட்டில் நடந்தது. அதுக்கு பிறகு இதெல்லாத்துக்கு பிறகுதான் நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்று அங்கே ஜும்மா நடத்தினார்கள். எனவே அதற்கு முன்னர் நபி அவர்கள் நடத்துவதற்கு முன்னால் அவருடைய கட்டளைப்படி இந்த அஸ்அத் பின் ஸுராரா என்ற அவருடைய தலைமையிலே இந்த ஜும்மா தொழுகை நடக்கிறது. அதனால் தான் பிற்காலத்திலே ஒரு சஹாபி, அந்த 12 குழுவிலே இருந்த ஒரு சஹாபி, அவர் வந்து வயது முதிர்ந்த ஒரு காலத்திலே அவருடைய மகனுடைய துணையுடன் தான் பள்ளிக்கு செல்லக்கூடியவராக இருந்தார். காபிப் மாலிக் என்று நினைக்கின்றேன். அவருடைய மகன் சொல்கிறார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுடைய பாங்கு அதான் கேட்ட உடனே அஸ்அத் பின் ஸுராராவுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என்ற துஆவை இவருடைய தந்தை செய்யக்கூடியவராக இருந்தார். வழக்கமாக இவர் என்ன செய்வார் என்றால், ஜும்மா தொழுகையுடைய அந்த அதானுடைய காலை கேட்ட உடனே அவருக்காக துஆ செய்வார். அப்ப இவருக்கு வந்து விளங்கவில்லை, ஏன் செய்யறாங்க விளங்கவில்லை. எனவே இவர் கேட்கிறார், என்னுடைய தந்தையே, நீங்கள் இந்த ஜும்மாவுடைய அதான் கேட்ட உடனே மாத்திரம் ஏன் அவருக்காக துஆ செய்கிறீர்கள் என்று சொன்ன கேட்டவுடனே அவர் சொல்லுவார், இவரை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவை ஆரம்பிப்பதற்கு அவரை தான் தேர்ந்தெடுத்தான். நபிகள் நாயகம் அவருடைய கட்டளைப்படி இவர்தான் எங்களுக்கெல்லாம் ஜும்மா தொழுகை நடத்தினார். முதலாவதாக ஜும்மா தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது இவரை கொண்டுதான் என்ற அந்த விஷயத்தை சொல்லுவார். எனவே இவரை கொண்டுதான் இந்த ஜும்மா தொழுகை ஆரம்பம் என்பது ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு.
இந்த விஷயத்தில் நாங்கள் சில விஷயங்களை கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னவென்று சொன்னால், முதலாவது ஜும்மா நடந்தது பள்ளிவாசல் நடக்கவில்லை, வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு இடத்தில் நடக்கவில்லை, ஒரு திறந்த வெளியில ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்தில் நடக்கிறது. அந்த இடத்தை அவர் வக்ஃப் செய்யவும் இல்லை, இந்த இடத்தில் நடத்திக் கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுக்கின்றார். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் நடத்துகின்ற இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல் அல்ல, இது பள்ளிவாசல் அல்ல. எனவே சிலருடைய பத்துவாக்கள், சிலர் வந்து சொல்றார்கள் பள்ளியாக இருக்க வேண்டும், ஜும்மா நடத்துவதற்கு அது ஒரு ஜும்மா பள்ளியாக இருக்க வேண்டும் அல்லது வக்ஃப் செய்யப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் என்ற விஷயம் எல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் இந்த சமூகத்தை பார்த்தாலேயே எங்களுக்கு விளங்கிவிடும், நபி அவர்கள் அவருடைய கட்டளைப்படி அவர் இந்த தடை விதிக்கவில்லை, அது பள்ளிக்கு வெளியே தருவதற்கு தடை விதிக்கவில்லை. எனவே அவர்கள் இந்த வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முதல் ஜும்மாவே ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. முதல் ஜும்மாவே பள்ளிவாசல் இல்லாத ஒரு இடத்துல நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்றால் இந்த குழப்பத்துக்கு எல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும். அதே போல இந்த ஜும்மாவுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய சலுகை இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பொதுவாக எனக்கு தெரியும், லுஹருடைய நேரம் எப்படி ஆரம்பமாகுதுன்னு சொன்னால், சூரியன் உச்சிக்கு வந்து அதை சாய்ந்ததிலிருந்து சூரியன் உச்சிக்கு வந்த உடனே எந்த பொருளும் நிழல் தராத அளவுக்கு உச்சிக்கு வந்த உடனே எங்களுக்கு தெரியும் நிழலே இருக்காது. அது சாய்ந்த உடனே, ஒரு பக்கமாக சாய்ந்த உடனே நிழல் வர ஆரம்பிக்கும். அப்படி நிழல் வர ஆரம்பித்ததிலிருந்து ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவு வரும் வரைக்கும் இந்த லுஹருடைய நேரம் இருக்கிறது. நாங்கள் பொதுவாக விளங்கி வைத்திருக்கின்றோம், லுஹருடைய நேரம் தான் ஜும்மாவுடைய நேரம் என்று விளங்கி வைத்திருக்கின்றோம். அது தப்பல்ல. ஆனால் வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மாவுக்கு மாத்திரம் ஒரு சலுகை இருக்கிறது. யாராவது விரும்பினார்கள் என்று சொன்னால் இந்த ஜும்மா தொழுகையை அந்த நேரத்துக்கு முன்னர் கூட தொழுது கொள்ளலாம். உதாரணமாக 12 மணிக்கு லுஹருடைய நேரம் ஆரம்பமாக என்று சொன்னால் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு கூட இந்த ஜும்மா தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. இப்பொழுது நடத்துவது சரியான முறைதான், அசல் வரைக்கும் நடத்தலாம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமைக்கு மாத்திரம் நபி அவர்கள் சலுகை கொடுத்தார்கள். அதை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் புகாரி அவர்களுடைய ஒரு ஹதீஸ், குளிர்காலத்திலே நபி அவர்கள் செய்வார்கள் சொன்னால் ஜும்மா தொழுகையை 6 மணி நேரத்தில் நடத்துவார்கள். குளிர்காலம் வந்துவிட்டால் அந்த 6 மணி நேரத்திலே அந்த லோரை கொஞ்சம் முந்திய ஒரு நேரத்தில் நடத்துவார்கள். அதே போல கோடை காலத்திலே அதிகமாக வெயில் வந்து விட்டால் அந்த உச்சியிலிருந்து கொஞ்சம் வெயிலெல்லாம் சாய்ந்து கொஞ்சம் தணிந்தவுடன், வெயில் காலம் தணிந்தவுடன் இந்த ஜும்மாவை நடத்துவார்கள் செய்தி நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராவது இப்படி நடத்துவார்கள் என்று சொன்னால் அது கிடையான ஒரு முறையும் அல்ல. சில வேளை எங்களுக்கு ஏதாவது நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டால் அப்படி முன்னரே நடத்துவதற்கும் அனுமதி இருக்கிற இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போல இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் சில ஒழுங்குகளை கடைபிடிப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அந்த ஒழுங்குகளை நாங்கள் கடைபிடித்தால் தான் இந்த ஜும்மாவை முழுமையாக நாங்கள் அழைத்துக் கொண்ட ஒரு நன்மை எங்களுக்கு ஏற்படும். அதிலே முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் நேர காலத்தோடு வருகிறது. இந்த விஷயத்தில் நாங்கள் எல்லோருமே குறை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல 1 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஜும்மா 1:10, 1:15, 1:20 இதெல்லாம் ஏன் தாமதமாக என்று சொன்னால் வரக்கூடியவர்கள் மிகவும் தாமதமாக வருகிறார்கள். இந்த விண்டருடைய காலத்திலே அசருடைய நேரம் மிகவும் நெருங்கி வருகிறது என்பதனால் 1 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தால் தான் 1:30 முடித்து விடலாம். ஆனால் வரக்கூடியவர்கள் லேட்டாகி வருவதனால் இதை கொஞ்சம் செய்வது சிரமமாக இருக்கிறது. எனவே வரக்கூடியவர்களுடைய சிறப்பை நாங்கள் அறிந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு கடமை எங்களுக்கு கடமையாக்கி ஒவ்வொரு மிகவும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு தருகிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் நேரத்தில் வருவதற்கு இலகுவாக இருக்கும். அதிலே நாங்கள் எல்லாம் கேள்விப்படக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நேரத்தோடு வரக்கூடியவருக்கு இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுக்கு முதலாவது வரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலா குர்பான் கொடுத்து நன்மை கொடுக்கிறான் என்ற விஷயத்தை நாங்கள்லாம் அறிந்திருக்கிறோம். அதிகமாக நான் சின்ன வயசுல கேட்டு இந்த ஒட்டகத்தை நாங்கள் கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் ஒட்டகம் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவருடைய பொறுமதி எங்களுக்கு விளங்காமல் இருக்கிறது. எனவே இந்த பொறுமதி நாங்கள் விளங்குவதற்காக வேண்டி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து இன்டர்நெட் வசதிகளாக இருக்கின்றோம். கூகுளிலே சென்று எல்லோரும் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த யூகேயிலே ஒரு ஒட்டகம் வாங்குவதாக இருந்தால் எவ்வளவு கொஸ்டாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட $4,000 இருந்து $10,000 வரைக்கும் அதனுடைய விலை செல்கிறது. ஒரு ஒட்டகம் யாராவது வாங்க விரும்பினால் 2,000 பவுண்ட்ஸ் வைத்துக் கொள்ளலாம். குறைந்த ஒரு அளவு எவ்வளவு என்று சொன்னால் 2,000 பவுண்ட்ஸ். இதனுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குவதில்லை என்பதனால் நாங்கள் ஒட்டகம் என்று சொல்லிக்கொண்டே காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இதில் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் தஆலா ஒரு 2,000 பவுண்ட் செலவு செய்த நன்மையை எனக்கு தருகிறான் என்றால் நாம் ஏன் அதற்கு முயற்சி செய்யக்கூடாது? கொஞ்சம் வரக்கூடியவர்கள் ஒரு 10-15 நிமிடம் முந்தி வந்து விட்டால் இந்த நன்மை அடைந்து கொள்ளலாம். 12:30 இந்த ஹோலை நாங்கள் எடுக்கின்றோம். இந்த ஹோலிலே ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அது குறைந்தபட்சம் 1 மணிக்கு முந்தையாவது நாங்கள் வருவதற்கு முயற்சி செய்தோம் என்று சொன்னால் இந்த நன்மையை கண்டிப்பாக அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு முடியுமா இருக்கும்.
எனவே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒட்டகம் என்பதை மனதில் நிறுத்துவதோடு அந்த ஒட்டகத்துடைய பொறுமதி என்ன, ஏன்னா பவுன்ஸ் கணக்கில் நாங்கள் எல்லாத்தையும் மாற்றி பழகிவிட்டோம். எனவே அந்த பவுன்ஸ் கணக்கு மாற்றினால்தான் அந்த பொறுமதி எங்களுடைய நிற்கிறது என்ற காரணத்தினால் ஒரு 2000 பவுன்ஸ் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு 2000 பவுன்ஸ் நாங்கள் செலவழிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறார் என்று சொன்னால் நாங்கள் ஒரு போட்டி போடக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஜும்மாவுக்கு ஐக்கிய சொன்னது போல நபியவர்கள் எதிர்பார்த்தார்களே, இந்த வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் நாங்கள் எல்லோரும் ஏனைய நாட்களை விட ஒரு சிறப்பான அம்சம் கொடுத்தாக வேண்டும் என்று நபியவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் இந்த இந்த நன்மை அடைந்து கொள்வதற்கு மிகவும் சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல வரக்கூடியவர்கள், ஆரம்பத்தில் வரக்கூடியவர்கள் முன்வரிசையிலே அமர்வது ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கிறது. இதிலும் நாங்கள் போய் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். முன்வரிசையில இடம் இருக்கும், பின்னுக்கு நாங்கள் அமர்ந்து விட்டோம் என்று சொன்னால் பின்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது. அவர்கள் மக்களை கடந்து கொண்டு அவருடைய தோள்களிலே கால்களை கடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே முன்வரிசையில இடம் இருந்தால் முன்வரிசையில் அமர்வதும் அமர்ந்திருக்கும் இருவரை பிரிக்காமல் இருப்பதற்கு ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் நடுவில் வந்து உட்கார்ந்து அவர்களை பிரித்து விடக்கூடாது. அதுக்குரிய இடத்தை நாங்கள் வைத்துவிட்டு எங்கு இடம் இருக்கிறதோ அந்த இடத்திலே முன்னுக்கு இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். எனவே இந்த பழக்கத்தை நாங்கள் கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நாங்கள் ஜும்மாவுக்கு வந்துவிட்டால் முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறார்கள், 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும். உட்காருவதற்கு முன்னால் அது எந்த நேரத்தில் வந்தாலும் பரவாயில்லை. ஒருவர் லேட்டாகி தான் வருகிறார், ஜும்மா ஆரம்பித்து விட்டது என்று சொன்னாலும் ஒருவரை நபி அவர்கள் ஜும்மா பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் லேட்டாகி வந்து உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், 2 ரக்காத் தொழுது விட்டாயா என்று கேட்ட உடனே அவர் இல்லை என்று சொல்றார். எழுந்து உடனே 2 ரக்காத் தொழுவாயாக என்று சொல்றார். அந்த அளவுக்கு முக்கியமானது. அப்ப நாங்கள் லேட்டாகி வந்தாலும் பரவாயில்ல, இந்த 2 ரக்காத் தொழுகின்ற இந்த விஷயத்தை ஏதாவது காரணம் லேட்டாகி வரக்கூடாது, லேட்டாக ஏரியா வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு காரணத்துக்காக லேட்டாகி வந்து விட்டோம், வருகின்ற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது, ஒரு ட்ரெயின் ஜம்ப் ஆகிவிட்டது சொன்னால் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அப்படியான ஒரு நிலைமை வந்தாலும் இந்த 2 ரக்காத் தொழுவதை நாங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதே போல வந்தவர்கள் இந்த ஜும்மா ஆரம்பித்து விட்டால் 2 பேருக்கு மத்தியிலே பேசக்கூடாது. எந்த அளவுக்கு பேசக்கூடாது என்று சொன்னால் 2 பேர் கையேத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அது டிஸ்டர்பாக இருக்கிறது. இவரை பார்த்து பக்கத்தில் உள்ளவர் வாய் மூடி என்று சொன்னாலும் அவருடைய ஜும்மா பாழாகிவிடும். யார் வாய் மூடி என்று சொன்னாரோ, ஏனென்றால் எல்லோரும் வாய் மூடி என்று சொல்லி அது பெரிய சத்தமாக ஆகிவிடும். எனவே 2 பேர் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து வாய் மூடி என்று சொல்லுவதற்கும் நபி அவர்கள் தடை விதிக்கிறார்கள். இந்த விஷயத்தில் பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். என்று சொன்னால் பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த வழக்கம் குறைவாக இருக்கிறது, வரக்கூடியவர்கள் பேசுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. பெண்கள் விஷயத்திலே அதிகமான சந்தர்ப்பங்களில் பேசக்கூடிய சத்தம் எங்களுக்கு சில வேலை கேட்கும். ஏனென்றால் லேட்டாகி வரக்கூடியவர்கள் ஏரியா வந்தவர்களுடைய வந்து சலாம் சொல்லுவது, சுகம் விசாரிப்பது, பிள்ளைகளை பேசுவது, இப்படி செய்வதற்கு இப்படி செய்துவிட்டால் இந்த ஜும்மாவுடைய பிரயோஜனத்தை இழந்து விடுவோம். எனவே இதனை கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு கவனத்தில் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொருவரும் நாங்கள் வாய்மொழி இருந்து இந்த ஜும்மாவை கேட்பதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல இதில் ஒரே ஒரு அனுமதி இருக்கிறது என்று சொன்னால், ஜும்மா நிகழ்த்தக்கூடியவர் ஏதாவது ஒரு விஷயத்தை மக்களிடம் கேட்டார் என்று சொன்னால், ஒரு முக்கியமான விஷயத்தை ஒருவர் கேட்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பதிலளிப்பதற்கு மாத்திரம் அனுமதி இருக்கிறது. ஒரு விஷயத்தை கேட்டால் அதற்கு மாத்திரம் பதிலளிக்க முடியும். அதை செய்யாது என்பதற்கு ஒரு அதிசயம் இருக்கிறது. என்னவென்றால் ஒருமுறை நபி அவர்கள் ஜும்மா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் அடிக்கடி கேட்ட ஒரு விஷயம்தான். அப்போது ஒருவர் வந்து வெயிலில் நின்று கொண்டிருப்பார். அப்ப நபி அவர்கள் பார்க்கிறார்கள், சேர்மா நிற்கிறாரா ஒன்றுக்கு வருவதாக தெரியவில்லை. அப்ப இவர்கள் கேட்பார்கள் சஹாபாக்களிடம், அவர் ஏன் நிற்கிறாரு? அப்ப அவர் சொல்லுவார்கள், அவர் 3 நேர்ச்சி செய்து கொண்டார். என்ன நேர்ச்சை கேட்ட உடனே, அவர் வெயில் இருக்கும் காலமெல்லாம் நான் வெயிலே தான் இருப்பேன் என்பது ஒரு நேர்ச்சை, அடுத்தது உட்கார மாட்டேன் என்பது இன்னொரு நேர்ச்சை, யாரிடமும் பேச மாட்டேன் என்பது இன்னொரு நேர்ச்சை, 4 நேர்ச்சை மொத்தமாக, 4வது வந்து நோன்பு நோட்டுக் கொள்வேன் என்பது இன்னொரு நேர்ச்சை. அப்ப நபிகள் சொல்றாங்க, அவரை முதல்ல உள்ளுக்கு வர சொல்லு, அவரை உட்கார சொல், மற்றவருடன் பேசி சொல், அந்த நோன்பை மட்டுமே ஒரு நோட். அவர் ஏற்கனவே சொன்ன அந்த 3 விஷயமும் அது மார்க்கத்திலே அப்படி ஒரு தன்னைத்தானே வருத்திக் கொள்வது என்ற தேவையும் இல்லை என்ற விஷயத்தை நபிகள் சொல்கிறார்கள். என்ன சொன்னால், ஒருவர் உரை நிகழ்த்தக்கூடியவர் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் மாத்திரம் பதிலளிப்பதற்கு வந்து அனுமதி இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் நம்முடைய காலத்தில் தெரியும், மணல் தரையில் தான் அங்கே தொழுகை நடந்தது. பள்ளிவாசல் எல்லாம் மணல் தரையாக இருக்கும். அப்ப அதிலே பாய்கள் போடப்பட்டிருந்தாலும் அதில் ஓட்டைகள் இருக்கும். எனவே அந்த கற்கள் எல்லாம் மேலே வரக்கூடிய தான் அது அன்றைய காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், இதை வைத்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதோ தரையில் இருக்கும் சிறு கற்களை தொட்டு விளையாடி கொண்டிருக்கிறாரோ அவர் வந்து வீணான செயலில் ஈடுபட்டு விட்டார். அதாவது நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதோ அந்த கற்களை எடுத்து விளையாடி கொண்டிருக்கிற
கொண்டிருக்கின்றவர்கள் யாராவது விளையாடி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது வந்து ஜும்மாவை வீணாக்கிவிடும் என்ற விஷயத்தை நம்ம சொல்லுகிறார்கள். இது வந்து இன்றைய காலத்தில் நாங்கள் கற்க இல்லாவிட்டாலும் வேறொரு வழியிலே இந்த விளையாட்டு நடக்கிறது. என்னவென்று சொன்னால் நாங்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த பாய் இந்த காப்பட் இருக்கிறது, அதிலே சில டிசைன்கள் இருக்கும். நாங்கள் கைகளால் சில அந்த டிசைன்களை வரைந்து விளையாடக்கூடியவர்களாக இருக்கும். அல்லது எங்கள் கையிலே கீ இருக்கிறது, கார் கீ இருக்கும், அந்த கீயை கொஞ்சம் சுத்தி கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்ப்போம். அல்லது போன் இருக்கிறது, போனை கொஞ்சம் மக்களுக்கு மாற்றி வச்சு அந்த ஒரு விளையாட்டாக நாங்கள் ஆக்குவதை பார்க்கின்றோம். இன்னும் சிலரை பார்த்தோம் என்று சொன்னால் ஜும்மா நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ SMS அனுப்புவது, இமெயில் பண்ணுவதெல்லாம் இன்றைக்கு எல்லாம் கைக்கடக்கமான தொலைபேசியில் வந்து விட்ட காரணத்தினால் அங்க ஜும்மா உருவாக்க நடந்து கொண்டிருக்கும். அவர் வாட்டுக்கு இமெயில் அனுப்பி கொண்டிருப்பார், இமெயில் செக் பண்ணி கொண்டிருப்பார், SMS வாசித்து கொண்டிருப்பார். தொடக்கூடாது போனை, தொடக்கூடாது கீயை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் ஜும்மாவுக்கு வந்தும் அந்த சிறப்பை நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொன்னால் எனவே நாங்கள் பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிடுவோம். எனவே இந்த விஷயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் முக்கியமான ஒரு தேவையான ஒரு அம்சமாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த பழக்கம் இருக்கும். நேரம் பண்ணி கேட்டு பார்ப்போம், கொஞ்சம் போராடிக்க மாதிரி இருந்தால் அப்படி நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் எங்களுடைய விளையாட்டு. இந்த விளையாட்டை நாங்கள் யாராவது ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இந்த ஜும்மாவை பாழாக்கி விட்டோம் என்பதை நாங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஜும்மா தொழக்கூடியவர்கள் இந்த ஜும்மாவுடைய கடமை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்கின்றான், இந்த ஜும்மாவுக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஜும்மாவுக்கு வந்து விடுங்கள் என்ற அழைப்பை அல்லாஹ் சொல்கின்றான். யார் வல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி யார் வல்லதீன ஆமனு அந்த ஊதியல் ஸலாத்தி யௌமில் ஜும்மா, ஜும்மாவுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் இந்த வியாபாரங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஜும்மாவுக்கு வந்து விடுங்கள் என்ற அந்த கட்டளை எல்லோருக்கும் தெரியும். எனவே ஏனைய தொழுகையை விட அல்லாஹ் தஆலா இந்த தொழுகைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதனால் இந்த தொழுகையுடைய நேரத்தில் நாங்கள் வேறு செயலில் ஈடுபட்டு விடக்கூடாது. இந்த தொழுகையுடைய நேரத்தில் நாங்கள் வேலை என்று போய்விடக்கூடாது. இந்த தொழுகையுடைய நேரத்திலே தொழுகை என்று சொன்னால் இந்த ஜும்மாவை சேர்த்து நாங்கள் பார்க்க வேண்டும். ஜும்மா ஆரம்பிக்கிற நேரம் முதல் தொழுகை முடிவு வரை நாங்கள் சிலர் வந்து அந்த தொழுகையுடைய நேரத்தை மாத்திரம் டார்கெட் பண்ணி அதற்காக மாத்திரம் ஓய்வெடுத்துக் கொண்டு வேலையிலிருந்து வருவோம். ஆனால் ஓய்வெடுக்கக்கூடியவர்கள் அரை மணி நேரம் எடுக்கின்ற ஓய்வை 1 மணி நேரமாக ஆக்கிக் கொண்டு நாங்கள் இந்த ஜும்மாவை சேர்த்து நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்குவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல இந்த ஜும்மாவுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் இந்த ஜும்மாவை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்னால் இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் வரக்கூடிய சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இது. பெரிய பாவங்கள் அல்ல, பெரும் பாவங்களுக்கு தனித்தனியே தௌபா செய்து அடுத்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஆனால் சிறிய பாவங்களை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் நாங்கள் பாவங்கள் எங்களை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். கண்களால் செய்கின்றோம், வாயால் செய்கின்றோம், பார்வையினால், கேள்வியினால், சொல்லால், செயலால் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். சிறிய பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்வதில்லை. பெரிய பாவமாக இருந்தால் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், நாங்கள் செய்து கொள்வோம். சிறிய பாவத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மனிதனுக்கு இந்த பாவம் நிகழ்வதனால் அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைத்திருக்கிறான். இந்த ஜும்மாவை யாரெல்லாம் சரியாக நிறைவேற்றி விட்டோமோ ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒழுங்குமுறை பிரகாரம் நேர காலத்தோடு வந்து முன்வரிசையிலே அமர்ந்து யாருடனும் பேசாமல் அழகாக உட்கார்ந்து உரையை கேட்டு ஜும்மா தொழுகையை முடித்து விட்டால் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையே வருகின்ற சிறிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான் என்ற விஷயத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு அப்படி நிறைவேற்றாமல் இருப்பவர்களுக்குரிய ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால் யாரை இந்த ஜும்மாவை விடுகிறார்களோ 3 ஜும்மாக்களை தொடர்ந்து விடுகிறார்களோ அவர்களுடைய இதயத்திலே அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விடுகிறான், சீல் வைத்து விடுகிறான் என்ற விஷயத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள். சீல் வைப்பது என்று சொன்னால் என்னவென்று நாங்கள் பார்த்தோம் சொன்னால் வேற சில இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நல்ல விஷயங்களை அந்த மனம் ஏற்றுக்கொள்ளாது. எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் எவ்வளவுதான் குர்ஆனை எடுத்து காட்டினாலும் அதை ஏற்க மறுக்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டால் அது முடிவில்லாத ஒரு நஷ்டத்தில் எங்களை கொண்டு போய்விடும். நலமான காரியங்களில் நாங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொண்டால் தான் நன்மை செய்ய முடியும். நன்மை செய்வதற்கு விளங்குவதையே அல்லாஹ் தஆலா தடையாக எங்களுக்கு ஆக்கிவிட்டார் என்று சொன்னால் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டவர்களாக நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்ற விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு முடிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு பற்றியும் இந்த ஜும்மாவுடைய ஒழுங்குகள் பற்றியும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். இதில் இன்னும் சில விஷயங்கள் இருந்தாலும் நேரம் சென்று கொண்டிருப்பதனால் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. எனவே கடைசியாக ஒரு சில விஷயத்தை மாற்றம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களில் கடைசியாக வரக்கூடியவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி லேட் ஆகிவிடும் என்று சொன்னால் யார் இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றிய அந்த 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 கடமையிலிருந்து நீங்கி விடுகிறார் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 1 ரக்காத்தாவது அவருக்கு கிடைக்க வேண்டும். அதாவது 2 ரக்காத்தை கொண்ட இந்த ஜும்மா தொழுகையில 1 ரக்காத் சென்று விட்டது, 2வது ரக்காத்திலே ஒருவர் வந்து ஜாயிண்ட் ஆகிவிட்டால் அவருக்கு அந்த கடமையை நிறைவேற்றி நன்மை கிடைக்கும். அவரிலிருந்து இன்னும் 1 ரக்காத் தொழுதால் போதுமானது. ஆனால் 2வது ரக்காத்து முடியக்கூடிய நிலைமையிலே அத்தைகாரத்தில் இருக்கும் பொழுது யாராவது வந்தோம் என்று சொன்னால்
இந்த ஜும்மா அவர் 2 ரக்காத் அவர் தொழுது போறார். அவர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றவராக ஆக மாட்டார். எனவே அவர் லோஹர் தொலைக்கடையப்பட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தினால நாங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணமாகிவிட்டார் என்று சொன்னால், நாங்கள் வரும்பொழுது ஜும்மா தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், 1 ரக்காத் கடந்து விட்டு 1 ரக்காத் கிடைத்தால் இன்னும் 1 ரக்காத் தொழுது நாங்கள் இந்த ஜும்மாவை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த ஜும்மாவுடைய அந்த கடமை நிறைவேற்றினாலே எங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் 2 ரக்காத் முடிந்து விட்டால் அத்தையாருடைய தான் ஒரு கருத்து விட்டாரினால் அவர் 4 ரக்காத் தொழ வேண்டும், லோஹரை தொழுகை தொழ வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் 2 அல்லது 4 ரக்காத் சுன்னத் தொழுவதும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இது நபி வழியாக இருக்கிறது. எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த வீட்டினுடைய காலத்தில் அதிக நேரம் எங்களுக்கு சுரங்க முடியாமல் இருப்பதனால் நாங்கள் எல்லோருமே 1 மணிக்கு முன்னதாக இங்கே வந்து விட்டோம் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்வதும் அது காரணமாக இருக்கும். நான் கொஞ்சம் நேர காலத்தோடு கொஞ்சம் அதிகமாக நபி அவர்களுடைய ஸலவாத் சொல்லுகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தால், ஒரு முறை நாங்கள் ஸலவாத் சொன்னால் நபி அவர்களுக்கு ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் தஆலா 10 முறை எங்களுக்கு அருள் புரிகிறான். எனவே நாங்கள் ஒரு ட்ரை பண்ண வேண்டும். அதிகமாக நாங்கள் ஸலவாத் சொல்லி அதிகமான அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 50 முறை சொல்ல வேண்டும், 100 முறை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் அதிலே போட்டி போடுவதாக ஆக வேண்டும். எனவே நேர காலத்தில் நாங்கள் ஜும்மாவுக்கு வந்து இந்த சொல்லப்பட்ட எல்லா பணிகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை மாற்ற